பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே சக்தி காலையிலேயே ஜெயா பேச்சை மீறி பிரீத்தியை பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாரு. அதை நினச்சி இங்கே பிரீத்தி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. சக்தியுடைய நடவடிக்கை சுத்தமாக சரியில்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பவானிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, என்னக்கா சக்தி இப்படி பேசுகிறாங்க காலையில் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சுக்கா. நான் வீட்டுக்கு வரலாமா இல்லை வேற எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பவானி ஒன்று அதுக்கு சொல்கிறாங்க. என்ன பிரீத்தி இப்படி பேசுகிற? அம்மா உன்னை என்ன சொல்லியிருக்காங்க? உன்னை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. அவன் அப்படி தான் ஏதாவது மூடு கெட்ட மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, நீ வா, நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பவானி ஜெயாவை பார்க்க போகிறாங்க. அம்மா, காலையில் சக்தியை பார்த்தீங்களா எப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு இங்கே பவானி போய் கேட்க ஜெயா ஒன்று, எதம்மா எனக்கும் தெரில பவானி, சக்தி இப்போல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. இது வரைக்கும் அவன் என்ன எதிர்த்து கூட பேச மாட்டான். ஆனால் இன்னைக்கு அப்படி பேசுகிறான். ஏன் விருப்பங்கிறான், எனக்கு தெரியுங்கிறான், யாரும் தலையிட வேணாங்கிறான். அவன் பேசுறதுலாம் சுத்தமாக சரியில்லைம்மா. ஏன் தான் அப்படி இருக்கானே தெரில அப்படின்னு சொல்ல பவானி ஒன்றே சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொன்னி தாம்மா ஏதோ வேலை பார்க்குறா. இந்த சக்தியை பேச மாட்டேன்னு சொல்லி எதையோ தூண்டி விடுறாமா. தூண்டி விட்டு தான் சக்தியை இப்பெல்லாம் பேச வைக்கிறான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு இங்கே பவானி சொல்ல ஜெயா ஒன்று, ஆமாம் பவானி, எனக்கும் அப்படி தான் தோணுது. இந்த பொன்னி தான் இடையில ஏதோ வேலை பார்க்குறா. ஏன்னா சக்தி இப்பெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. சக்தியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கரெக்டாக இருப்பான். அதுலேயும் நான்லாம் சொன்னேன்னா அந்த வேலையை உடனே செய்வான். ஆனால் இன்னைக்கு என்கிட்டயே அவன் அப்படி பேசுகிறாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே ஜெயா சொல்ல அந்த நேரம் பார்த்து சிவானி பாப்பா வருது. வந்துட்டு ஆண்டி சாரி பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் நானும் அம்மாவும் அப்படின்னு இங்கே ஜெயா சொல்கிறாங்க. சரி பாட்டி, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது பாட்டி, எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எங்கம்மா வெளில போகிறது பாட்டி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா பாட்டி, அம்மா எனக்கு போர் அடிக்குதுமா, நான் போய் பொன்னியத்தை கூட விளையாடட்டுமா அப்படின்னு கேட்க அதுக்கு பவானி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் விளையாட வேணாம், நீ போய் அமைதியாக உட்காந்து டிவி பார்க்கறதுனா பாருப்போ, இல்லைன்னா ரூமுக்கு போ சிவானி அப்படின்னு சொல்ல, அம்மா ஏம்மா எனக்கு போர் அடிக்குது, இல்லை என்னதான் பண்ணுறது நான், அதான் புண்ணியத்தை கூட போய் விளையாடுவான்னு கேட்டேன், ஏமா அதுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்க பவானி ஒன்று, இங்கே பாரு சிவானி, நான் சொன்னதை கேட்டுட்டு அமைதியாக போகணும். அதை விட்டுட்டு கூட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, அதோட அடம் பிடிக்கக்கூடாது. நீ அந்த பொன்னி கூட பேசவே கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். இருந்தும் நீ இப்படி அடிக்கடி வந்து பொன்னி கூட போவா விளையாடவான்னு கேட்கறது எனக்கு ரொம்பவுமே கடுப்பாக சிவானி அப்படின்னு கத்துறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக சுந்தரம் வராரு. வந்த உடனே என்னாச்சுமா தங்கம், ஏமா அம்மா திட்டுறாங்க ஒன்று அப்படின்னு கேட்கவும், அப்பா எனக்கு போர் அடிக்குதுப்பா, அதான் புண்ணியத்தை கூட விளையாடலான்னு பார்த்தேன், அதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சுந்தரம் அப்படியே நம்ம பெரிய மனுஷன் மாதிரி, அம்மா புண்ணியத்தை கூட விளையாடலாமா இல்லைன்னு சொல்ல, ஆனால் புண்ணியத்தை கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் பாட்டியும் அம்மாவும் இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ அம்மாவையும் பாட்டி பேச்சையும் மீறி நாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போதுமே நமக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் தங்க கேட்டு செய்யணும். ஸோ பாட்டிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாம அதை செய்யக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து புண்ணியத்துக்கு இல்லாமல் விளையாட வேணாம். உங்களுக்கு என்ன இப்போது போர் அடிக்குது அப்படி தானே, இந்தாங்க அப்பா ஃபோன் தானே, அப்பா ஃபோன் வச்சு விளையாடுங்க ஓகேவா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி சுந்தரம் அவருடைய ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இங்கே ஜெயாவுக்கும் பவானிக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. சே, நம்ம புருஷன் எப்படி இருக்கான் பாருங்களேன், அடுத்தவங்க எதிரியாகவே இருந்தாலும் அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அழகாக யோசிக்கிறாரு பாரு அப்படின்னு பவானி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயா நினைக்கிறாங்க, நம்ம மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவர், இவரை போய் நம்ம புருஷனும் இந்த வீட்டில் இருக்கவங்களும் ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்காரு, ஜெயாவையும் பவானியும் சமாதானப்படுத்துறாரு, அதே சேம் டைம் சிவானியும் சமாதானப்படுத்துறாரு, யாரையுமே எதிரியாகவும் பார்க்க மாட்டாரு, நம்ம மாப்பிள்ளை தங்கமானவர் அப்படின்னு இங்கே ஜெயா யோசிக்கிறாங்க. இங்கே சுந்தரம் அவருக்கு வரப்போகிற ஆபத்தை பற்றி எதையுமே யோசிக்காம சிவானி பாப்பாட்ட தனது ஃபோனை கொடுத்துட்டு அவரு பட்டு போய், பவானி ஒரு காஃபி போடுத்தாமா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் உட்காராரு. இங்கே சிவானி பாப்பா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் வெளில வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு இங்கே சுந்தரத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அது வேறு யாரும் கிடையாது, அந்த அவர் அடிக்கடி பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைச்சிட்டு போகிற அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ கால் வந்த உடனே இங்கே சிவானி பாப்பா ஹலோ அப்படின்னு சொல்ல, ஸோ சுந்தரம் தான் இப்படி சின்ன குழந்தை வயசில் மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன சுந்தரம் என்ன நடிக்கிறீங்களா,
எத்தனை வாட்டி என்ன பாட்டு பாடுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி ஐஸ்கிரீம் பார்லரில் அழைச்சிட்டு போயிடுச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஊட்டி விட்டீங்க. ஆனால் எப்போ ஃபோன் எடுத்தாலுமே எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் என்னதான் வேணும்? நான் எத்தனை வாட்டி நான் முழுசாக கொடுத்துட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன் உங்களுக்காக. ஆனால் இருந்த கூட நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லை எங்கே வரணும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே அன்றைக்கி பேசும்போது சொன்னீங்களே ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி, அங்கே வரணுமா? எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள், நைட்டு நான் கிளம்பி வரேன். ஆனால் எனக்காக அந்த சான்ஸை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹலோ ஆண்டி, உங்களுக்கு யார் வேணும்? எங்கள் அப்பா வெளில இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஐயோ சுந்தரம் இல்லையா? அப்போ அவங்க பொண்ணு பேசியிருக்கா, அதுக்குள்ளே நான் அவசரப்பட்டு உளறிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோன் வச்சிடறாங்க. இங்கே சிவானி பாப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாரா இருக்கும் இந்த ஆண்டி இப்படி பேசுகிறாங்க வல்கரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பவானிகிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க சிவானி பாப்பா. அம்மா, அப்பா ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா, ஒரு ஆண்டி தான் பேசினாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஐஸ்கிரீம் பார்லரு ஊட்டி விட்டா ஹோட்டலுக்கு வரணுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா, அது என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே பவானியும் வாங்கி கான்டாக்ட் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நிறைய லேடி கான்டாக்டு அப்புறம் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மேலே டிஸ்பிளேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னா லாஸ்ட்டாக பேசினா இந்த கால்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணால் சிவானி பாப்பா அந்த ஃபோன் எடுக்கும்போது ஆப்போசிட்டில் பேசின லேடி பேசின எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதான் அப்படியே கேட்குறாங்க பவானி. கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜெயா கிட்ட காட்டுறாங்க. ஜெயாவும் அந்த ரெக்கார்டிங் கேட்குறாங்க. கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ தான் சுந்தரம், பவானி என்னமாச்சு, டீ கட்டினேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தால் இங்கே பவானி அப்புறம் ஜெயா எல்லாருமே அந்த ஆடியோவை கேட்டுட்ருக்காங்க. அந்த ஆடியோவை கேட்டதுமே இங்கே சுந்தரமும் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. அப்போதைக்கு சந்திரசேகரன் வந்துடுறாரு. வந்த உடனே என்னம்மா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் பவானி உடனே போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டின உடனே என்னம்மா இது மாப்பிள்ளையா இது இப்படி பேசிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு யாருமா, அந்த பொண்ணு இப்படி பேசுது அவரை பற்றி, ஏதோ ஐஸ்கிரீம் பார்லன்னு சொல்லுது, ஹோட்டலுக்கு வருவான்னு கேட்குது, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க சுந்தரத்தால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. இல்லை ஆண்டி, ஒரு பொண்ணு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கேட்டா, அதுக்காக வாய்ப்பு கேட்டால் இப்படி தான் ஐஸ்கிரீம் பார்லர் ஹோட்டலுக்குலாம் அழைச்சிட்டு போங்களா மாப்பிள்ள, உங்களை நாங்கள் எந்த அளவுக்கு நம்பியிருக்கோம், இப்படி எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் பயங்கரமாக கோப்பறாரு. அப்படின்னு பார்த்து பொண்ணி வராங்க. வந்த உடனே இப்படி சுந்தரத்தை நிற்க வச்சு எல்லாருமே கேள்வி கேட்க உடனே இங்கே பொண்ணி சொல்கிறாங்க, என்ன ஐஸ்கிரீம் மேட் வெளியே வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும் இங்கே உடனே டக்குன்னு சுந்தரத்துக்கு யோசனை வருது. அப்பா இது போதும், இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்த பொண்ணு அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர் கையெழுத்து வாங்கினால அதுக்காக என்னை பழி வாங்கணும், உங்ககிட்ட என் பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கா அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாருமே ஒன்று பொண்ணியை பார்க்குறாங்க. ஜெயா ஒன்று, ஏய் உனக்கு வேலை இல்லையாடி, இப்படி தான் என் மாப்பிள்ளையோடைய பேரை டேமேஜ் பண்ணணும்னு கேட்குறாங்க. உடனே அப்போ சண்முகம் பேசுறாரு. மா என்னம்மா பேசுறீங்க, பொண்ணு இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வரா, அவளுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஆனா வந்த பொண்ணு கரெக்டா ஐஸ்கிரீம் மேட்டான்னு கேட்கறாங்கன்னா, அப்போ ஐஸ்கிரீம் பார்லர்ல இவங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்து இருக்கிறத பொண்ணு ஏற்கனவே பார்த்துருக்கணும், அதனாலதான் கரெக்டா அந்த விஷயமானு கேட்கறா. அதை கூட புரிஞ்சுக்காம நீங்க சும்மா ஆகுனா பொண்ணியே கோவப்படுறீங்க அப்படின்னு சண்முகம் சொல்ல, அப்போ உடனே பொண்ணு சொல்றாங்க, கரெக்டு மாமா, நேற்று தான் பார்த்தேன், அவரு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஒரு பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் மூட்டிட்டு இருந்தாரு, அவங்க பேர் கூட ரேஷ்மா மாமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோன் கால் எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயும் நம்ம சுந்தரம் ரேஷ்மா தான் சேவ் பண்ணியிருக்காரு. அப்போ தான் டவுட் எல்லாருக்குமே கிளியர் ஆகுது, இங்கே சுந்தரம் எந்த அளவுக்கு கேட்டுக்கட்டுத்தனமான வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே பொண்ணி சொல்கிறாங்க, இந்த சுந்தரத்துக்கு ஏகப்பட்ட பொண்ணு கூட நெருக்கம் இருக்குது, பழக்கம் இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் அவரு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி என் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டு இப்படி என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்திரசேகர் பயங்கரமாக கொந்தடிக்காரு. சுந்தரத்தை பலான்னு வரவுறாரு. என்ன சுந்தரம், உங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை, ஒழுங்கு மரியாதையாக நீங்களா போயிடுங்க, இல்லை அப்படின்னா போலீஸுக்கு கால் பண்ணி என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு மோசமானு சொல்லி உங்களை கைது பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. டக்குன்னு சுந்தரம் ஜெயா ஆண்டி காலில் விழுறாங்க. ஐயோ ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மட்டும் வீட்டு விட்டு விரட்டிடாதீங்க, என்னை மட்டும் வீட்டு விட்டு விரட்டிட்டீங்க அப்படின்னா நான் சத்தியமாக உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பவானியெல்லாம் இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா அவரை மன்னிச்சிருங்கம்மா, அவர் இல்லாத வாழ்க்கையை நினச்சிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குற பொண்ணி அப்படியே ஜெயாவை பார்க்குறாங்க.
என்ன ஆண்டி இப்போ மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உறுத்துது, மற்றவங்க பொண்ணுடைய வாழ்க்கைனா உங்களுக்கு ரொம்ப இனிக்குதா அப்படின்னு சொல்லி இங்கே பொண்ணி கேட்குற ஒரு கேள்வியும் அப்படியே இங்கே ஜெயாவுக்கு நெஞ்சில் முள்ள தச்ச மாதிரி இருக்குது. அப்படியே பேசாமல் நில குழஞ்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க ஜெயா.